ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம கார ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கினேன் நான். அதுக்கப்புறமேட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கு ஏற்றது வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலக்கிக்கலாம். முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான கார ஆம்லேட்டுக்கு இது செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு தவாவில் கறிவேப்பிலை போட்டு பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பூண்டு அப்புறமேட்டு கறிவேப்பிலை வதங்கிட்ட பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நாம் வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். முட்டையில் உப்பு போடல, உப்பு போட்டுன்னு அப்புறமே நல்லா கலக்கலாம். இதில் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. மசாலா ஆம்லேட்டுக்கு தேவையான இந்த மசாலா அதை ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த வெடுப்படிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கின்னு முட்டையில் கலந்துக்கலாம். அப்படியே ஊற்றுவாங்க, அப்படியே ஊற்றினா முட்டை வர மாட்டேதுன்ட்டு அதில் கலக்கிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி தவாவில் முட்டையை நான் கலக்கிக்கின்னு அதில் ஊற்றிட்டேன். இந்த கார ஆம்லேட் சாப்பாடும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் மைல்டாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவையானா நீங்கள் நிறைய கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நிறைய போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றின்னு சுற்றிக்கிறேன், எண்ணெய் ஊற்றின்னு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இது 4 முட்டை திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அதனால் திருப்பிட்டேன் நான். திருப்பிட்டேன் பாருங்கள். இதை 3 பங்காக நம்ம பிரிக்கலாம். பிரிச்சுட்டு நாம் ஆளு தேவையான சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். 3 பங்கு பிரிச்சுட்டேன். இந்த இவ்வளோ கனம் இருந்ததுங்க, 1 இன்ச் அளவு இருந்தது. வாங்க சாப்பிட்லாம். முள்ளங்கி சாம்பார் செஞ்சுருந்தேன் கூட. சாப்பாடு கொஞ்சம் பேசி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கணும். உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறமேட்டு கார ஆம்லேட் நல்லா குட் காம்பினேஷனாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.